பிளாக் மேஜிக் பண்றாங்க. என்ன சாகடிக்காம விட மாட்டாங்க. உடைந்து அழுத ரவி மோகன், ஆர்த்தி ரவி, கெனிஷா விஷயம் எல்லாமே சோஷியல் மீடியால ரொம்பவுமே பூதாகரமா இருக்கிற நிலையில, செய்தியாளர்கள சந்திச்ச ரவி மோகன் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசியிருக்காரு. இந்த 14 வருடமா நான் அனுபவிச்ச வலி, வேதனை, அவமானத்த யாருமே அனுபவிக்க கூடாது. நான் சாக வேணும்னு நெனைக்கிறாங்க. அது நடந்துரும் அப்டின்ட்டு கண் கலங்கி பேசியிருக்காரு. இப்போ ரவிமோகன் என்ன சொல்ல ட்ரை பண்றாருன்னா, தன்னோட வாழ்க்கையில தொடர்ந்து சைபர் புல்லிங் இருக்கு. தனிப்பட்ட விமர்சனம், பொய்யான குற்றச்சாட்டுகள்னால ரொம்ப மனம் உடைஞ்சு போயிட்டேன். நான் எந்த தவறுமே செய்யல. இருந்தாலுமே என்னை ஏன் நிம்மதியா வாழ விட மாட்டேங்கிறீங்க? இத்தன நாட்களா நான் அமைதியா இருந்தது தான் என்னோட தப்பா இருக்கு. அதுக்கு மேல நான் அமைதியா இருக்கக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? "சாது மிரண்டா காடு கொள்ளாது" அப்படின்னுவாங்க. என் வாழ்க்கையில அதுதான் இப்ப நடந்திருக்கு அப்படின்னு பேசினாரு. 23 வருஷமா சினிமால இருக்கேன். இதுவரைக்கும் என் மேல எந்த விதமான குற்றச்சாட்டும் வந்ததில்ல. ஆனா இப்போ அது அழகுல மயங்கி போயிட்டேன்னு சொல்றாங்க. என் வேலையே அழகான பொண்ணுங்களோட நடிக்கிறது தான். அத்தன வருஷமா நான் பார்க்காத அழகா கெனிஷா ஒருத்தர் குடுத்துற போறாங்க. அவங்க என்ன புரிஞ்சுகிட்ட ஒரு நபர். அவங்களையும் இப்ப அனுப்பிட்டீங்க. என்னோட தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ள வந்து தீர்ப்பு சொல்லாதீங்க. 3 எழுத்து இட்லி நடிகை தன்னோட குடும்ப வாழ்க்கை, நண்பர்கள், உறவுகள் குறித்து சமூக வலைதளங்கள்ல தவறான கருத்துக்கள பரப்பி வராங்க. அவங்க யாருன்னு யோசிச்சு பாருங்க. என் குடும்பத்த பத்தி பேசுறதுக்கு அவங்க யாரு? அதோட என்ன பத்தியும், என் குடும்பத்த பத்தியும் பேசுறத முதல்ல நிப்பாட்டுங்க. அப்படின்னு ரொம்ப உருக்கமா பேசியிருப்பாரு. என் குடும்ப வாழ்க்கையில என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு முதல்ல தெரியுமா? கல்யாணம் பண்ணும்போதே என்னோட பெற்றோர் இந்த பொண்ணு வேணான்னு தான் கெஞ்சினாங்க. அதுக்கப்புறமா தான் அந்த திருமணமே நடந்துச்சு. கைய அறுத்துக்கிட்டு தான் அந்த கல்யாணமே நடந்துச்சு. இதெல்லாம் விட நான் கைய அறுத்துக்கிட்டு இப்ப இருக்கேன். என் பசங்கள பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போனாலும் அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க என் பசங்க. எனக்கு இல்லையா பாசம்? 14 வருஷமா நான் அமைதியா இருந்திருக்கேன். இனி சும்மா இருக்க மாட்டேன். பிளாக் மேஜிக்லாம் எனக்கு பண்றாங்க. நான் அவங்க கூட இருக்கும்போது நெறைய விஷயங்கள் அவங்க கூடயே இருக்கணும்னு ரத்த வாந்தியெல்லாம் எடுக்க வச்சாங்க. அவங்களுக்கு நான் சாகணும்ன்றது ஆசை. நான் உயிரோட இருக்கக்கூடாதுன்னு நெனைக்கிறாங்க. அதுதான் நடக்க போகுது. ஆனா அதுக்கு முன்னாடி எல்லா ஆதாரங்களையும் நான் கண்டிப்பா வெளியில விட்டுட்டு தான் போவேன். அது மட்டும் இல்லாம பல வெற்றி படங்கள கொடுத்து கோடி கோடியா சம்பாதிச்ச அவங்களுக்கு குடுத்துருக்கேன். இன்னைக்கு வாடகை வீட்ல கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். அவங்க சொகுசா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் சாதாரணமா நடக்கவே இல்ல. ஒருத்தர போட்டு அடக்கி அடிமையா வச்சிருக்காங்க. ஒருத்தர் இருக்கும்போது வாழ வக்கில்லாதவங்க போயிட்டா விட்டுறணும். அதுக்கு மேல எதுவும் பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப பேசியிருப்பாரு. அவர் பேசினது பார்க்க பாவமா இருந்துச்சுங்க. இதுக்கு வேற எந்த வார்த்தையும் சொல்லவே முடியாது. ரொம்ப உடைஞ்சு போயிருக்காரு. மென்டலி டிஸ்டர்ப்டா இருக்காங்க. ஒரு பக்கம் அம்மா, அதுக்கப்புறம் மனைவி, அதுக்கப்புறமா சிங்கிள் மதர்ன்ற ஒரு டேக் போயிட்டுருக்கு. அதே மாதிரி பசங்க சைட்லயும் யோசிச்சு பார்த்தா, அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த பெயின் இருக்குல்ல, அது ரொம்ப பெருசு. ஸோ அதுதான் இங்க நடந்திருக்குன்னு சொல்லலாம். ஸோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.